போன வாரம் ஃபுல்லா மாணிக்கத்தோட இடம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சு. பட் அதை அப்படியே அப்ரப்டா கட் பண்ணி அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க நம்ம இலக்கியா. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? நம்ம ரேவதி தான். அவங்களோட சீக்ரெட்டை வச்சு எஸ்எஸ்கே கிட்ட மிரட்டி எப்படியோ இந்த இடத்த அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா ரேவதி இருக்கா, அவ இருந்தா ஆபத்து அப்படின்றத நினைச்சிட்டு எஸ்எஸ்கே ரேவதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச இலக்கியா அவங்கள எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜானுமா ஹெசிடேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு பயம் இருக்கு. ஏன்னா கௌதம் ரேவதி மேல காட்டுற பாசத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இருந்தாலும் பார்க்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பட் ரேவதி இருக்க இடத்துல எப்படியோ எஸ்எஸ்கே மோப்பம் பிடிச்சி இங்க இலக்கியா வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வீட்டுக்கும் வந்துடுறாரு. வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. பட் ஆனா அடுத்தடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் தெரியல. பார்க்கலாம், வர வாரத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் நடக்க போகுதுன்றது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலியோட ஆட்டோ திருப்பி படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் அஞ்சலி வந்து பிரியாவையும் கார்த்திகையும் பயங்கரமா ஹர்ட் பண்ணி திட்டி ஒரு இடத்துல பார்த்தாங்க இல்லையா, அங்கதான் பிரியாவை ரொம்ப ஹர்ட் பண்ணி திட்டி தள்ளிட்டாங்க. பட் இந்த விஷயம் எல்லாம் வந்து கௌதம் கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. இலக்கியா என்ன சொல்றாங்கன்னா, பேசாம சேர்த்து வச்சிடலாமே அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஆனா அதுக்கு கௌதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அஞ்சலி வந்து கார்த்திக் கிட்ட கெஞ்சி அவர் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வருந்துனா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஓகே கௌதம் சார், பட் நீங்க நடத்துற டிராமால பாவம் அந்த பிரியா எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாரும் ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல அவங்கள ஒருத்தவங்க அறையிறது எப்படி இருக்கும், நமக்கே கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி கார்த்திக் மனசுல இவ்வளோ பெரிய ஆசையை வளர்த்துட்டு அவருக்கு முகம் கொடுக்க போறீங்களா என்ன? என்ன நடக்க போகுது, கௌதம் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. பார்க்கலாம் வரக்கூடிய எபிசோட்ஸ்ல என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்குன்னு. இலக்கியா, என்னம்மா இது? உன் புருஷன் எப்படி நடந்துக்கிறான்? முதல்ல வீட்ல இருந்து வெளியில போங்க. கைய வாஷ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.